வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆழமான அலசல். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை, நீங்க நிறைய பேர் எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒண்ணு. கவின் என்ற தைரியமான அணில். இதுதான் தலைப்பு. இதுல கவின்னு ஒரு சுறுசுறுப்பான அணில் இருக்கு. அப்புறம் மின்னுங்கிற ஒரு அறிவான ஆந்த, ரிகும்னு ஒரு விளையாட்டுத்தனமான முயல். இவங்க தான் முக்கியமா வர்றாங்க. இதுல கொஞ்சம் மாயாஜாலமும் இருக்கு. ஆனா முக்கியமா தைரியம், நட்பு, அப்புறம் அந்த உதவி பண்ற மனப்பான்மை இதை பத்தி எல்லாம் பேசுது. சரி, நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த கதையோட ஒவ்வொரு பகுதியா அலசி அதுக்குள்ள என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அந்த கதாபாத்திரங்கள் எப்படி மாறுறாங்க, முக்கியமா இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? கதை ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அழகான காடு, காலை நேரம், அந்த தங்க நிற வெயில், நம்ம கவி அணில் கிளைக்கு கிளை தாவிக்கிட்டு இருக்கு. அதோட வால் துருதுருன்னு ஆடுது. சுத்தி பறவைகள் பாடுது, பட்டாம்பூச்சிகள் பறக்குது. ரொம்ப அமைதியா அழகா இருக்கு. அப்புறம் கவி கீழே குதிச்சு அதோட நண்பன் ரிகுவை பாக்குது. ரிகு முயல் அங்க காளான் பக்கத்துல துள்ளி விளையாடிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது மினா ஆந்த மெதுவா கீழே இறங்கி வருது. அதோட பார்வையில ஒரு தீவிரம் இருக்குன்னு கதை சொல்லுது. ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா சொல்லுது, இன்னைக்கு காட்டுக்கு உங்க உதவி தேவை. ஆம். அந்த ஒரு வரி, அது வரைக்கும் இருந்த அந்த அமைதி, அன்றாட வாழ்க்கை. அத அப்படியே மாத்துது பாருங்க. கவியோட உலகத்துல இது ஒரு பெரிய திருப்புமுனை. அது வரைக்கும் விளையாட்டு, ஜாலின்னு இருந்த ஒரு அணிலுக்கு திடீர்னு ஒரு பொறுப்பு. அவனோட கண்கள் அகல விரியுதுன்னு சொல்றது, அது அந்த ஆச்சரியம், ஒருவேளை ஒரு சின்ன பயம், இல்ல ஒரு தயக்கம், இதையெல்லாம் காட்டுது. ஆமா, ஒரு சவால் முன்னாடி நிக்குது. ஆமா. ஒருத்தரோட வளர்ச்சி அப்படிதானே ஆரம்பிக்குது. ஒரு சவாலை ஏத்துக்கிறப்போ, அந்த பொறுப்பு வந்த உடனே அது கொஞ்சம் நிலைகுலைய வைக்குது அவன. நிச்சயமா. இதற்கு முன்னாடி அவனுக்கு இப்படி ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்க வாய்ப்பில்ல. இதுதான் முதல் பெரிய சவாலுன்னு தோணுது. சரி, இந்த சவாலை ஏத்துக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? மினாவோட வழிகாட்டுதலோட கவியும் ரிகுவும் போறாங்க. அப்போ அடர்ந்த கொடிகளுக்கு பின்னாடி ஒரு பாதை மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாதை ரொம்ப விசித்திரமா இருக்கு. பாசி எல்லாம் மெதுவா ஒளிருது, மின்மினி பூச்சிகள் வெளிச்சம் காட்டுது, ரொம்ப மாயாஜாலமா இருக்கு. ஆனா அந்த அமைதியில சில சலசலப்பு சத்தங்கள் கேக்குது. புதுசா இருக்கு அந்த சத்தம். அதனால கவிக்கு கொஞ்சம் பயம் வருது, பதட்டப்படுறான். சரி. ஆனா ரிகுவோ அவன் கொஞ்சம் கூட தயங்காம ரொம்ப நம்பிக்கையோட முன்னாடி போறான். இங்கதான் விஷயம் இருக்கு பாருங்க. இது சும்மா ஒரு பாதைய கண்டுபிடிக்கிறது இல்ல. தெரியாத ஒண்ண எதிர்கொள்றதுக்கான ஒரு குறியீடு மாதிரி. கவியோட பதட்டம் அது ரொம்ப இயல்பானதுதான். நமக்கே புதுசா ஒரு இடத்துக்கு போனா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஆமா. ஆனா ரிக்குவுர்ன்னு நம்பிக்கை, அதுதான் அந்த பயத்தை தாண்டி போக வைக்குது. இங்க நட்பு ரொம்ப முக்கியமா பங்காற்றுது. கவி பயந்தாலும் ரிக் கூட இருக்கானேங்கிற ஒரு தைரியம் வருது அவருக்கு. அதனால அவனும் முன்னாடி போறான். ஒவ்வொரு அடியா அவங்க எடுத்து வைக்கும்போது அவங்க நம்பிக்கை வலுப்படுதுன்னு கதை சொல்லுது. ஆனா தனியா இருந்தா பயமா இருக்கும். நிச்சயமா. கூட ஒருத்தர் இருந்தா அந்த நம்பிக்கையே பாதி தூரம் கூட்டிட்டு போயிடும், அப்படித்தானே? உண்மைதான். பயம் இருந்தாலும் அதை தாண்டி செயல்பட வைக்கிறதுல நட்புக்கு நம்பிக்கைக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு கவி உணர்ற மாதிரி இருக்கு. அந்த பாதையில அவங்க இன்னும் ஆச்சரியங்களை பார்க்கறாங்க. பளபளக்கிற நீரோடை, ஒளிரும் பூக்கள்னு. சரி, இந்த பாதை அவங்கள எங்க கொண்டு போகுது? அவங்க காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பளபளப்பான குளத்தை பார்க்கறாங்க. அங்க தண்ணி ரொம்ப விசித்திரமா சுழலுது. ஏதோ சரியில்லைன்னு தெரியுது. கிட்ட போய் பார்க்கறாங்க. அங்க ஒரு அழகான ஆனா ரொம்ப சோகமான நதியாவி. அது சிக்கி தவிக்குது. நான் மாட்டிக்கிட்டேன்னு அது ரொம்ப மெதுவா முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ம், பாவம். இத பார்த்த உடனே கவி, ரிகு, மீனா 3 பேரும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆவியோட ஓட்டத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிற கொடிகளை ரொம்ப கவனமா மெதுவா அவிழ்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு முடிச்சா அவங்க அவிழ்க்க அவிழ்க்க அந்த குளத்து தண்ணி இன்னும் பிரகாசமாகுது. ஆஹா. கடைசியா அந்த நதி ஆவி விடுதலையாகி சந்தோஷமா சுழன்று சின்ன சின்ன ஒளித்துளிகளை காத்துல அனுப்புது. ஒரு நன்றி சொல்ற மாதிரி. இது ரொம்ப முக்கியமான காட்சி. நாம செய்யற சின்ன சின்ன உதவிகள் கூட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இது காட்டுது பாருங்க. அந்த கொடியை அவிழ்க்கிறதுங்கிறது ஒரு சின்ன செயல்தான். ஆனா அதோட விளைவு ஒரு மாயாஜால ஆவியே விடுதலையாகி அந்த இடத்தோட இயல்பு நிலை திரும்புது. ஆமா, கவிக்கு இதனால ஒரு பெருமிதம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா, தைரியம்ங்கிறது வெறும் சண்டை போடுறது, ஆபத்தை சந்திக்கிறது மட்டும் இல்ல.
தேவையில் இருக்கிறவங்களுக்கு இரக்கத்தோட உதவி செய்யறதும் தைரியம்தான். கருணை காட்டுறதே ஒரு விதமான செயல்பாடுற தைரியம் மாதிரி தான் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. தன்னோட சின்ன செயல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு அவன் உணர்றான். இது அவனுக்கு ஒரு புது பலத்தை கொடுக்குது. ஆனா இந்த நிம்மதி கொஞ்ச நேரம்தான். அப்படியா? என்னாச்சு? இல்ல அவங்க அந்த ஆவிக்கு உதவி செஞ்ச அந்த திருப்தியோடு இருக்கும்போது திடீர்னு வானிலை பயங்கரமா மாறுது. கருமேகங்கள் வேகமா சூழ்ந்து பலத்த காத்து மழை பயங்கரமா இருக்கு. மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. அமைதியா இருந்த காடு இப்போ ஒரு புயலை சிக்கிடுச்சு. அடச்சு. கவி பயந்து போய் ஒரு கிளைய கெட்டியா பிடிச்சுக்கிறான். ரிகு ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். 2 பேரோட பயமும் நல்லாவே தெரியுது. பாருங்க, மறுபடியும் பயம். பயம் வர்றது ரொம்ப இயல்புதான், குறிப்பா இப்படி ஒரு திடீர் ஆபத்து வரும்போது. ஆனா அந்த பயத்திலேயே நின்னுடாம அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கங்கிறது தான் இங்க முக்கியம். இங்க மீனா அந்த அறிவான ஆந்தை இருக்கே, அது உடனே அந்த நதியாவிய பாதுகாக்க முயற்சி பண்ணுது. ஆமா, அத பார்த்ததும் கவிக்கு ஏதோ தோணுது. ஆமா, நம்ம பயந்து நின்னா எப்படி, இப்ப செயல்பட வேண்டிய நேரம்னு உணர்றான். கரெக்ட். அவனுக்கு அந்த டீம் ஒர்க் ஞாபகம் வருது. தாங்கள் தனியா இல்ல, ஒரு குழுவா இருக்கும்னு தோணுது. உடனே அவனும் ரிக்குவும் சேர்ந்து காட்டுல இருக்கிற மற்ற சின்ன சின்ன விலங்குகள், அணில்கள், குருவிகள் அவங்களையெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் நதி ஆவியையும் அந்த புயல்ல இருந்து காப்பாத்தவும் முயற்சி பண்றாங்க. ஆக எல்லாரும் சேர்ந்து செயல்படுறாங்க. ஆமா, புயல் எவ்வளவு கடுமையா அடிச்சாலும் அவங்க 3 பேரும் மற்ற விலங்குகளும் ஒன்னா நின்னு அந்த சவாலை எதிர்கொள்றாங்க. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம். பயத்தை மீறி பொறுப்பை உணர்ந்து மத்தவங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. தனித்தனியா நின்னா அவங்க பலவீனமா இருக்கலாம். கவிக்கு பயம், ரிகுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனா ஒன்னா சேரும்போது அவங்களோட நட்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கற அந்த ஆதரவு, மினாவோட அந்த சமயோசித புத்தி, இதெல்லாம் சேர்ந்து அந்த புயலோட பயத்தை விட வலிமையா மாறுது. எவ்வளோ பெரிய சவாலா இருந்தாலும் ஒரு குழுவா சேர்ந்தா அதை சமாளிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சொல்லப்போனா அவங்க பயத்தை ஜெயிக்கல, ஆனா பயத்தோடயே செயல்பட கத்துக்கறாங்க. அதுவும் மத்தவங்களுக்காக. இது முக்கியம். இந்த போராட்டத்துக்கு பிறகு புயல் நிக்குதா? காடு என்ன ஆகுது? ஆமா, நல்ல வேளையா புயல் கொஞ்சம் கொஞ்சமா ஓயுது, கருமேகங்கள் விலகுது, சூரிய ஒளி அந்த ஈரமான இலைகள் வழியா பழபழன்னு ஊடுருவி வருது. வானத்துல ஒரு அழகான வானவில் தோணுது. ஆஹா, காடு அந்த புயலுக்கு அப்புறம் ஒரு மாதிரி புது பொலிவோட இருக்கு. பூக்கள் மலருது, நீரோடைகள் தெளிவா ஓடுது, விலங்குகள்லாம் பாதுகாப்பா இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவி, ரிகு, மீனா 3 பேரும் சுத்தி பார்க்கறாங்க. அவங்க செஞ்ச உதவியால காடு தப்பிச்சதுன்னு நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு பெருமிதம். அந்த நதி ஆவி மறுபடியும் அழகா சுழன்று நன்றி சொல்ற மாதிரி ஒளி துளிகளை அனுப்புது. அப்போதான் கவிக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய ஆரம்பிக்குது. என்ன விஷயம் அது? அது என்னன்னா, தைரியம்ங்கிறது புயலை எதிர்த்து நிக்கிறதுல மட்டும் இல்ல தெரியாத பாதையில போறதுல மட்டும் இல்ல. அதை விட முக்கியமா மத்தவங்கள பாதுகாக்க நினைக்கிறதுலயும் அவங்க மேல அக்கறை காட்டுறதுலயும் தான் உண்மையான தைரியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் அவனுக்கு வருது. ஆமா, இதுதான் அவனோட அந்த கேரக்டர் ஆர்க், அந்த கதாபாத்திர வளர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். கதை ஆரம்பிச்சப்போ இருந்த அந்த விளையாட்டுத்தனமான கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள அணில் இல்ல இப்போ கவி. அவன் நிறைய கத்துக்கிட்டு வளர்ந்துட்டான். ஆமா, அந்த அனுபவம் அவனை முழுசா மாத்திருச்சு. சரி, இப்போ சூரியன் மறையிற நேரம், வானம் தங்கம் ஆரஞ்சு நிறங்கள்ல ஜொலிக்குது. கவி நண்பர்கள்கிட்டயும் நதியாவிக்கிட்டையும் விடைபெறான். அப்ப சொல்றான், நாங்க எப்பவும் இந்த காட்டை பாதுகாப்போம்னு. அது வெறும் வார்த்தை இல்ல, அவனோட உள்ளத்திலிருந்து வர்ற ஒரு உறுதிமொழி மாதிரி இருக்கு. ஒரு வாக்குறுதி. ஆமா, ரிகு சந்தோஷமா தலையசைக்கிறான். மீனா பெருமையா பாக்குது. இப்ப கவி வீட்டுக்கு திரும்பும்போது அவன் மனசுல ஒரு புதுவிதமான பொறுப்புணர்ச்சியும் ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு. கதை ரொம்ப நிறைவா முடியுது. கவி இந்த பயணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. தைரியம்னா என்ன, நட்புனா என்ன, பொறுப்புணர்வுனா என்ன, இதோட உண்மையான அர்த்தத்தை அவன் அனுபவபூர்வமா கத்துக்கிட்டான். இந்த அனுபவங்கள் இனிமே அவனோட ஒரு அங்கம். வீட்டுக்கு போகும்போது அவனோட இதயம் பெருமையாலையும் நம்பிக்கையாலையும் நிறைஞ்சிருக்குன்னு கதை முடியுது. அந்த காட்டுல அவன் கத்துக்கிட்ட பாடம் அவன் கூடவே இருக்குங்கிற ஒரு உணர்வோட. ஆக, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த கவி என்ற தைரியமான அணில் கதையை நாம இப்படி அலசி பார்த்ததிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாமளும் எடுத்துக்கலாம்னு தோணுது. நீங்களும் யோசிக்கலாம். ஒன்று, தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறதில்ல. பயம் இருந்தாலும் அதை தாண்டி குறிப்பா மத்தவங்களுக்காக செயல்படுறது, அதுதான் உண்மையான தைரியம். ஆமாம். 2வது, தனியா சமாளிக்க முடியாத சவால்களை கூட
நட்பும் குழுவா செயல்படுறதும் எளிதாக்கும். ஒன்னா நின்னா எதையும் ஜெயிக்கலாம். நிச்சயமா. 3வது கருணை. அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை. அதுவும் ஒரு விதமான ரொம்ப முக்கியமான தைரியம்தான். ஆமா, அதுவும் ஒரு தைரியம்தான். கடைசியா நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள் கூட ஒரு நல்ல நோக்கத்தோட செஞ்சா அது எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிறது. இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி படுது? நீங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தப்போ ஒருவேளை இதுல ஏதோ ஒண்ணு உங்களை ஈர்த்திருக்கோம் இல்லையா? கவி மாதிரி ஒரு சாதாரணமான ஒருத்தன் எப்படி ஒரு பொறுப்பு வரும்போது, ஒரு சவால் வரும்போது அசாதாரணமா மாறுறாங்கிறத பார்க்கவா? இல்ல அந்த சின்ன சின்ன உதவிகள் எப்படி ஒரு பெரிய விஷயமா மாறுதுங்கிறத கவனிக்கவா? உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சந்திச்ச சவால்கள், அப்போ உங்களுக்கு தோள் கொடுத்த நண்பர்கள், நீங்க மத்தவங்களுக்காக செஞ்ச சின்ன சின்ன உதவிகள், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்களை எப்படி மாத்தி இருக்கு, இல்ல மத்தவங்களை எப்படி பாவிச்சிருக்கு? கடைசியா ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடுது. இது உங்களுக்கு ஒரு சிந்தனையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கவியோட தைரியம் அந்த புயல் மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில மட்டும் வெளிப்படல. அந்த நதி ஆவிக்கு உதவி செஞ்சதுலயும் மத்த விலங்குகளை பத்தி கவலைப்பட்டதுலயும் கூட வெளிப்பட்டுச்சு. சரி. நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு நேரடியா எந்த ஆபத்தும் இல்லாதப்ப கூட ஒருத்தருக்கு உதவி செய்யவோ, ஒரு சின்ன விஷயத்துல மத்தவங்களுக்கு ஆதரவா நிக்கவோ, இல்ல ஒரு நியாயத்துக்காக பேசவோ கூட ஒரு விதமான தைரியம் தேவைப்படுது இல்லையா? ஆமா, தேவைப்படுது. நாம அத அன்றாட தைரியம்னு சொல்லாமா? அந்த மாதிரி தைரியம், ஆபத்து இல்லாத சூழல்ல காட்டப்படுற தைரியம். அந்த தைரியத்தை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமா கொண்டு வர்றது? எப்படி அதை நாம வளர்த்துக்கிறது? இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.